நிறைய பேர் கேட்குறாங்க, நோ ஃபேப்பில் இருந்தால் சீமன் ரிட்டென்ஷனில் இருந்தால் ப்ராஸ்டேட் கேன்சர் வராதான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த உடம்பை பற்றி கவலை இல்லை, இந்த சோலை பற்றி தான் கவலை. ஸோ அதுக்கு நான் பியூராக இருக்கணும். உடம்பு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் என் சோல் அது சின் பண்ணாமல் இருக்கணும். நிறைய பேர் ப்ராஸ்டேட் கேன்சர் ஒரு காரணமாக வச்சுட்டு பான் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, நான் அறிவியல் சயின்ஸ் மூலமாகவே வரேன். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ரிலீஸ் ஆகி போயிடும். நிறைய பேர் இது ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு அப்படி ஸ்டடி இங்கே இருந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. அதுவும் ஒரே ஒரு ஸ்டடி தான் எத்தனை வருஷத்துக்கு முந்தி பண்ணியிருக்காங்க. அது கூட ரியலான்னு கூட தெரில. ஸோ நீங்கள் பார்ட்னர் கூட பண்ணுறது வேறு, இப்படி ஒரு ஸ்க்ரீனை பார்த்து பண்ணுறது எங்கே இருக்குது? இவ்வளோ ஒரு இதான ஒரு இது அது சில பேர் நியாயப்படுத்துகிறாங்க. அப்புறம் சீமன் ரிட்டென்ஷன் பெனிஃபிட்ஸை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருந்திருக்கீங்களா? இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்லலாம்? டக்குன்னு இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பெனிஃபிட்ஸ் இல்லாமலே நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்? ஸோ பதிலாக நான் உங்கள்கிட்டே விட்றேன். இருக்கும்போது அதாவது இது இல்லைன்னு இருக்கட்டு, ஆனால் எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தெரியுது. 2-3 நாள் இருக்கும்போது உங்கள் மைண்டு கிளாரிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகுது, உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் இது புரிஞ்சுக்காமல் இது ஃபேக்கு அது இதுன்னு அவங்க என்ன கான்ஷியஸில் இருக்காங்களோ எனக்கு தெரியலை. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாதவங்க போட்டு அவ்வளோதான்.